வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பின்னாடி ஆக்சுவலாக ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேலத்தளம் சத்தம்லாம் மேபி கேட்டாலும் கேட்கலாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் கார் இன் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்போ கரண்ட் டைம் லைனில் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. என்னன்னா 1998 ஜனவரி டைம் லைனில் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ப்ராடக்ட் ஒன்று லான்ச் ஆச்சு. யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அந்த டைம் லைனில் சொல்லுவாங்க ஹோண்டா சிட்டி அப்படின்ற பிராண்ட் நேம். இன்னைக்கு 28 வருஷமாச்சு, இன்னுமே ஸ்டில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு லெகசி இருக்குது. அதுக்குன்னு தனியான ஒரு லாயல் ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த காரை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நவம்பர் 2003 டைம் லைனில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட செகண்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2008 தேர்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஜான்வரி 2013 டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன், ஜூலை 2020 பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்றத லான்ச் செய்யப்பட்டிருந்தது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் தான். இதோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தோம். பட் டிரைவ் ரீதியாக இந்த வண்டியை பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் நிறையா பேசலை. இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த டைம் லைனில் ஒரு ஹோண்டா சிட்டி வாகனத்தை வாங்குறது சரியாக வருமா வராதா, ஏன் இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே ப்ரோஸ் கான்ஸ், அதுக்கப்புறம் ரியல் டைமில் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை விமர்சனத்துக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண சுந்தரம் ஹோண்டா ஈரோடு ஷோரூமுக்கு ஒரு மாசிவான ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். நீங்கள் ஹோண்டா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, அவங்கள தாராளமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மாசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்க. சரிங்க, இந்த வண்டியோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் மாடலான எஸ்பி 14.7 lakhsல துவங்கி உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன்லாம் போகும்போது 21.4 lakhs வருது. இதில் ZX ப்ளஸ் ஹைப்ரிட்னு சொல்லி டாப் ஆஃப் த லைனில் ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்குங்க. பட் ப்ரைசிங் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்குள்ளே போகாமல் இருக்காங்க. 26.7 lakhs ஆன் ரோட் வருது. அந்த வண்டியோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம மோட்டோ வேகன் அசர் என்ன பண்ணியிருந்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நாம் இந்த 1.5 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் ஓட வரக்கூடிய ஒரு எண்ணெய் பெட்ரோல் வாகனம் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 6 கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஹோண்டா சிட்டியை இந்த டைம் லைனில் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு புரிதலை எடுத்துக்கலாம். Hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. இந்த ஹோண்டா சிட்டியோட சேஃப்டி ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா ஹோண்டாவோட ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் வாகனத்தை வடிவமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1123 கிலோகிராம் கர்வ் வெயிட் இருக்குது. கிட்டத்தட்ட 20 கிலோகிராம் கர்வ் வெயிட் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அண்டர் பாடியும் சைட் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பெட்டரான சைடு இம்பாக்ட் டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சைட் லைன்ஸ் வச்சிங்கன்னா அந்த பி பில்லராக இருக்கட்டும், இம்பாக்ட் பீம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாசிலையும் ஒர்க் பண்ணியிருக்கனால மேபி அந்த எனர்ஜியோட டிசிபேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்லைன் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், லெவல் 2 ADAS கேமரா பேஸ்டுங்க. அப்புறம் அஜைல் ஹேண்ட்லிங் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அஜைல் ஹேண்ட்லிங் அசிஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது எங்காவது நீங்கள் கார்னர் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்சைட் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் பிரேக் கொடுத்து வண்டியை இன்னும் டைனமிக்கலி பெட்டராக வச்சுக்கிறதுக்கு அது உதவி கொடுக்கும். ஸோ சேஃப்டி ரிலேட்டடாக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி குறையில்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் எங்கேயுமே ஒரு அன்இவன் பேனல் கேப்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. சரிங்க, சேஃப்டி பற்றி பேசிட்டும் அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் கிடைக்கக்கூடிய என்ஜின்.
ஐவிடெக் என்ஜின்ங்க. அதாவது ஜேடிஎம் ஃபேன் பாய்ஸ் வந்து நெறைய இடத்துல வந்து இந்த என்ஜின பத்தி புகழ்ந்து பேசுறத நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அப்படி என்ன இந்த என்ஜின்ல இருக்கு? ஏன் இந்த ஹோண்டால இருக்கக்கூடிய அந்த ஐவிடெக் என்ஜினுக்கு இவ்வளோ ஒரு பிரபலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐவிடெக் அப்படின்னா இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால்வ் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. இங்க இருக்கிறது நமக்கு வந்து 1.5 லிட்டர்ல ஒரு 4 சிலிண்டர் டியூல் ஓவர்ஹெட் காம்ஷாஃப்ட் கொண்ட ஒரு நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்லைன் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் தான் நம்மகிட்ட வச்சிருக்கோம். ஸோ எல்லா என்ஜின்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கேம்லோப்ஸ் அப்படின்றது ஒரே சைஸ்ல இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் கேம்லோப், லார்ஜர் கேம்லோப்னு இருக்கும். இதை கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுறத தாண்டி ஒரு லேமன் டேர்ம்ல வந்து புரியணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, என்ஜின் வந்து ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ரூம், அடைச்ச ரூம். அதுல வந்து காத்தெல்லாம் போகாம இருக்கக்கூடிய ஒரு ரூமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ஜின்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர் என்ன பண்ணும்னா, பெட்ரோலை பர்ன் பண்ணி பவர் அப்படின்றத குடுக்கும். இப்போ இந்த பெட்ரோலை பர்ன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆக்ஸிஜன் அப்படின்றது தேவை. அப்ப அந்த ஆக்ஸிஜனை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள அனுப்புறதுக்கு வந்து இன்டேக் வால்வ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இன்டேக் வால்வ வந்து ஒரு கதவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த கதவை நான் கொஞ்சமா திறந்தேன் அப்படின்னா, காத்து மினிமலா உள்ள போகும். அப்போ பெட்ரோல் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சார்ந்து நடக்கும். அப்போ வந்து லிமிட்டட் பவர் அப்படின்றது கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் எஃபிஷியன்சிங்கிறது ரிட்டைன் ஆகும். அப்போ லோவர் ஆர்பிஎம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க வந்து ஸ்மாலர் கேப்லோப், அதாவது வந்து சின்ன கதவு கதவு வந்து கொஞ்சமா ஓப்பன் ஆகிறதுக்கு மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து மினிமலான ஏர், மினிமலான பெட்ரோல் கன்சப்ஷன் உங்களுக்கு வந்து லோவர் ஆர்பிஎம்ல அடிப்படை தேவைக்கேற்ப பவர் அப்படின்றது கிடைக்கும். இதுவே ஹையர் ஆர்பிஎம் நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கதவை வந்து ஒரு ஃபிங்கர்ல தள்ளாம மொத்தமா ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஏர் அதிகமா உள்ள போகும். அந்த டைம்ல வந்து பெட்ரோலோட இன்டேக்கும் அதிகமா எடுத்து கம்பஷன் வந்து இன்னும் பெரிதளவு நடக்கும். அப்போ பெட்டர் த கம்பஷன் அப்படிங்கும்போது பெட்டர் த பவர். ஸோ இதுதான் லோவர் ஆர்பிஎம்ல எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஹையர் ஆர்பிஎம் போகும்போது லார்ஜர் கேம்லோப் ஓப்பன் ஆகி, அதாவது பெரிய கதவு ஓப்பன் செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து நல்ல பவர் டெலிவரி அப்படின்றது கிடைக்கும். இதுதான் வந்து ஐவிடெக்கை பொறுத்து நான் வந்து ஒரு லேமன் டெர்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐவிடெக் தொழில்நுட்பத்தை பத்தி. இதை தாண்டி இந்த பர்டிகுலர் வாகனத்துல வந்து முக்கியமா 6 ஸ்பீட் மேனுவல், அதாவது 7 ஸ்பீட் இல்ல 7 ஸ்டெப் சிவிடின்னு சொல்லுவாங்க. சிவிடினா கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க. சரி, இதுல வந்து கியரே அப்படின்றதே கிடையாது. இது வந்து கியர்லெஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. 2 புள்ளி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெல்ட் மூலமா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும், இல்ல செயின் மூலமா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். ஹோண்டா பொறுத்தவரைக்கும் பெல்ட் ட்ரிவன் தான். ஸோ இதுல என்னன்னா, அந்த புள்ளியோட டயாமீட்டர் வேரி ஆகும்போது டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ அப்படின்றது வேரி ஆகும். பேடல் ஷிஃப்டர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும்னா, நீங்க ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஹையர் சிமுலேட்டட் ரேஷியோ இருக்கும். நீங்க நெகட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா லோவர் சிமுலேட்டட் ரேஷியோ இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அது எப்படி சொல்லணும்னா, ஒரு கியர் மெக்கானிசம் மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குமே வெளிய, இது பர்டிகுலர்லி வந்து இது ஒரு கியர்லெஸ் மெக்கானிசம். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த வண்டியோட ரியல் டைம் மைலேஜ் சிட்டிக்குள்ள வந்து ஒரு 12 to 14 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 16 to 20 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட டிரைவிங் பேட்டர்னை பொறுத்து ரியல் டைம் மைலேஜ் என்ன கிடைக்குதுன்னு இந்த வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன். ஏன்னா டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓடோமீட்டர் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் கார் வந்து டிரைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற பார்ப்போம். நம்ம வண்டி ஐடல்ல நிறுத்தி ஏசி ரன் பண்ணியிருக்கோம். சிட்டிக்குள்ள ஓட்டியிருக்கிறோம், ஹைவேலையும் ஓட்டியிருக்கிறோம். ஸோ ஓட்டிட்டு எவ்வளோ வருது அப்படின்றத என் நோட்டில் நம்ம பேசுவோங்க. ஸோ இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் ஆகும்போது சின்னதாக ஒரு ரம்பல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது காம் டவுன் ஆகி செட்டில் ஆகிடும். என்விஹெச் அப்படின்றது வந்து நம்ம போகும்போது பேசுவோம். என்ஜினோட நாய்ஸ் அப்படின்றது பெருசாக கேபின்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, ஹையர் ஆர்பிஎம்ல இங்கே 119.35 பிஹெச்பி பவரா ஜென்ரேட் பண்ணுதுங்க. 6600 ஆர்பிஎம்ல. இதுவே டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 நியூட்டன் மீட்டர்ஸ். அது வந்து 4300 ஆர்பிஎம்ல. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்ல மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின். இன்னைக்கு பவர் டு வெயிட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 106.2 ஹார்ஸ் பவர் இருக்குங்க. இது ஈவன் வந்து Volkswagen Virtus அந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ பெட்ரோல் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பெட்டரான பவர் டு வெயிட் ரேஷியோ இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் இருக்காது. கரெக்டாக ஓட்டினீங்கன்னா எஃபிஷியன்சிலையும் காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ அதுதான் இந்த இன்ஜினோட நேச்சர். அதனால தான் இதுக்கு இவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க. இது வந்து ரெட்லைன் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ஜின் பற்றி பேசிட்டு மேலே திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே என்ஜின் கார்டு அப்படின்றது இருக்குது. லைனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தலைங்க. ஹோண்டா சிட்டியோட எக்ஸ்டீரியர் பேசலாம் அப்படின்னு வரும்போது ஹோண்டாவோட ப்ரீலூட் டிஎன்ஏ வந்து இந்த காரில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தான் கனெக்டட் டிஆர்எல் கொடுத்துருந்தாலும் போலரைசிங் ஒப்பீனியன் நிறைய பேருக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கலங்க. ஹெட்லைட் மட்டும்தான் இருக்குது, ஃபாக் லைட் அப்படின்றது இல்லை. ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பிளாஸ்டிக் லைனர்ஸ் போட்டிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா லைனர்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. ஸோ ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் வந்து அதை நான் ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 mm. ஸோ கொஞ்சம் பார்த்து சுதனமாக போய் சுதனமாக தான் வரணும். சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் உண்டு, அதை பற்றி பேசுகிறேன் நான். உங்களுக்கு டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 185, 55, 16 போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வைடரான டயர்ஸ் கொடுத்துருக்கலாமோ, 205 இல்லை 215 போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தாண்டி 2600 mm இந்த பர்டிகுலர் வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குங்க.
இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி லென்த்தியஸ்ட் வாகனம் அப்படின்னு சொல்லலாம். 11 mm இப்போ கூடவும் செஞ்சிருக்கு. வீல் பேஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பெஸ்ட் கிடையாது. பட் டைமென்ஷன் இதே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கார் எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த சி செக்மெண்ட் காம்பேக்ட் மிட் சைஸ் செடான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2-3 வாகனங்கள் தான் இருக்குது. இதை விட்டிங்கன்னா ஸ்லாவியா வெர்டஸ் அப்புறம் வந்து வேர்னா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரூஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் சன்ரூஃபை தயவு செஞ்சு நின்று வராதிங்க, குழந்தைங்களை பட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்றது டிரைவர் சைடில் போட்டிருக்காங்க. ஓஆர்விஎம் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் தான். இந்த ஓஆர்விஎம் பொசிஷன் பண்ணிக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஒரு கிளியரான விசிபிலிட்டி கொடுக்கல. பட் ஹோண்டா நிறுவனம் இந்த இடத்துல கொண்டு வந்தது வந்து அப்ரிஷியபிள் தான். ஏன்னா வந்து ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டியை நம்ம வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அது உருவாக்கி கொடுக்குதுங்க. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு கேட்டிங்கன்னா 40 லிட்டர்ஸ் இருக்குங்க. இதுவே பூட் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 506 லிட்டர் வரைக்கும் போகுது. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெட் வித் கால் ஸ்ப்ரிங்ஸ், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் பீம் வித் கால் ஸ்ப்ரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரோல் பாரும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் பார் டைப் தான். சரிங்க, சஸ்பென்ஷன் பற்றி பேசுவோம். எனக்கு இந்த வண்டியோட ரியர் டிசைன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே மேக்பர்சன் ஸ்டெட் அப்படின்னு வரும்போது ஒரு சிம்பிளான செட்டப் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெட் இருக்கும், ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டேம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுன்னா குழியில் பாத் ஹோல்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். என்னென்னா அந்த பவுன்சஸை வந்து பாத் ஹோல்ஸில் விடும்போதும் சரி, அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போதும் சரி, ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி இதுலலாம் போகும்போது அதை வந்து தாக்கு பிடிச்சு கொடுக்கும். இந்த ஸ்ப்ரிங்கோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்லங்க. கண்ட்ரோல் பண்ணலன்னா வந்து குதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து டேம்பர்ஸுங்க. அது கூட வந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ரட் அப்படின்றது இருக்கும். இது என்ன பண்ணுன்னா பாடியோட ஃப்ரேமில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்லாகவும் அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான செட்டப், இண்டிபெண்டன்ட் செட்டப். உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஃப்ரண்டில் வந்து இண்டிபெண்டன்ஸ் மேக்பர்சன் ஸ்டெட் கால் ஸ்ப்ரிங், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் பீம்ங்க. டார்ஷன் பீம் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு பீம் அப்படின்றது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்ப்ரிங்ஸ் வர கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் எங்கேயாவது கார்னர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவுமே வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு செட்டப் தான். நீங்கள் பாடி ரோல் நடந்ததுனா கார்னர் போய் இப்படி திரும்பினீங்கனாலும் இந்த பக்கம் வந்து மேலே ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய செட்டப் வந்து அதுக்கு பேலன்ஸ் அவுட் பண்ணி இது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக வச்சிருக்க உதவும். டார்ஷன் பார் டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் பார்னு சொன்னேன். ஸ்டெபிளைசர் பார்க்குறது நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு பா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராட்ங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது வந்து ஆர்ம் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பா வடிவத்தில் இப்படி இருக்குங்க. இது வந்து ஆர்ம் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ம் லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வந்து கார் வந்து இப்படி இந்த காரை எடுத்துக்கோங்க, வேகமாக இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி திரும்புது அப்படின்னா இந்த சைடு மேலே ஏறும், கரெக்ட் இல்லைங்களா? அப்போ இந்த சைடு கீழே இறங்கும் போது இது இப்படி பெண்ட் ஆகும். இது பெண்ட் ஆகும்போது என்னன்னா இதை ப்ரெஸ் பண்ணி இங்கே கீழே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது வீல் வந்து ட்ராக்ஷன்ல இருந்து மிஸ் அவுட் ஆகாமல் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டெபிளைசர் பாரோட வேலை. மோஸ்ட் ஆஃப் தி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் பீம், டார்ஷன் பீம்னு சொல்லக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப்பும் இதுக்கு வந்து பின்னாடி உதவி கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் ஸ்டெபிளைசர் பார் டார்ஷன் பீம் டைப்பில் போகும்போது நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், ரியர்லேயும் நமக்கு வந்து அந்த பேலன்ஸ்டு செட்டப் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஐவரி தீம் தாங்க. உள்ளே ஏறி உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு தான் நீங்கள் உள்ளே ஏறணும். நான் வந்து 5.7 ஃபீட் கிட்ட இருக்கேன். உள்ளே ஏறி உட்காந்த உடனே வந்து பிளாக் அண்ட் அந்த ஐவரி தீம் தான் உங்களை வரவேற்குது. நீங்கள் மேக்ஸிமம் டச் பண்ணக்கூடிய இடத்துலலாம் வந்து லெதரைட் பேடிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த டாப் ஆஃப் த லைனில். என்னன்னா ஒரு சன் பிளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதில் வந்து யூவி அண்ட் ஐஆர் கட் கிளாஸும் கிடையாது. ஸோ அது வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குஷனிங்காக இருக்குது. லெதரைட் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் வந்து ஒரு சில பேர்த்தோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்தோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு ஆம்ரெஸ்ட் 2 கப் ஹோல்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. உட்காரப்போ வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டர் அதை ஏற்படுத்தி கொடுக்குது. முதுகு தண்டுவளத்துக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்க. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் மினிமலாக இருக்குது. பின்னாடி வந்து ஆக்சுவலாக 2 அடல்ட் ஒரு குழந்தை கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். ஹெட்ரூம் பாருங்கள், நான் வந்து கிட்டத்தட்ட 5.7 ஃபீட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஹெட்ரூம் வந்து இந்த அளவு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தலை உரையும். இதுவே சாஞ்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஸ்பேஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் 6 அடி தாண்டினீங்கன்னா இல்லை 6 அடி தொட்டுறீங்கன்னா கொஞ்சம் வந்து லிமிட்டட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 6 அடி தாண்டினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் இல்லை ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பார்க்கும்போது அடிக்கும் தலைக்கும் தாராளமாக இருக்குங்க. அதெல்லாம் குறையே இல்லை. நல்ல தாராளமான ஒரு ஸ்பேசிங் இருக்குது. செடானுக்குரிய ஒரு யூஎஸ்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதை நான் சொல்லுவேன். ரியரில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜஸ் கிடைக்குது. கீழே வந்து ஹம்ப் கொஞ்சம் பெரிதான ஹம்ப் தான். டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து இங்கே டீசெண்டாக இருக்குங்க. பட் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் அண்டர் தை சப்போர்ட் டெஃபினெட்லி பெட்டராக இருந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் டெஃபினட்டாக குறை சொல்ல மாட்டாங்க. சாஃபர் ட்ரிவனாக ட்ராவல் பண்ணும்போது லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட் கண்டிப்பாக இதில் ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் நீட்டான ஒரு டிசைனுங்க.
உங்களுக்கு பெசல்லெஸ்ல ஒரு IRVM அப்படின்றத போட்டிருக்காங்க. இங்கே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.1 இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட வருது. பட் ஒரு சில டைமில் வந்து ப்ளூடூத்தில் ஆடியோ கனெக்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி இன்னும் கொஞ்சம் அதோட கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஆடியோ குவாலிட்டி நீங்கள் வாக் அரவுண்ட் வீடியோவில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். லிங்க் கொடுக்குறேன். ஒன் ஃபைனஸ்ட் ஆடியோ குவாலிட்டி, குறைய சொல்ல மாட்டேங்க. ஈவன் சப்வூஃபரே இல்லை. 4 டோர்ஸ்லேயும் மிட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ட்வீட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன் ஃபைனஸ்ட் ஆடியோ குவாலிட்டிங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி இது பேனாசோனிக்கா அல்ஃபைனான்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எங்களால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அடுத்து டேஷ்போர்ட்லாம் வந்து மல்டிபிள் லேயர்ஸ்லாம் போகலை அப்படின்றதுனால லாங் டேர்ம் இந்த ரேட்டில் ஆகாமல் இருக்குங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ரீச் அண்ட் ட்ராக் ரெண்டுமே இருக்குது. அதாவது டில்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் பிடிமானத்துக்கு சூப்பர். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் வந்து லேவர் நடந்திருக்கு. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ், இங்கே ஃப்ரண்ட் சீட்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களை செம்மையாக அப்படியே ஹக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கும். டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசும்போது நீங்கள் விசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்லர் பெரிதாக மறைஞ்சு கொடுக்குதா, இந்த IRV மறைஞ்சு கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கார்னர்ஸ் இல்லை ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த என்னோட ஹைட் போஸ்டருக்கு இந்த IRVயும் இந்த பில்லரும் ஸ்லைட்டான ஒரு மறைவை கொடுக்கும். அது நான் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் எவிடென்ட்டாக பேசுகிறேன். பட் ஹூடோட விசிபிலிட்டி பெருசாக என்னால் இதில் எடுக்க முடியல. நல்ல ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு போனட் தான் கொடுத்துருக்காங்க. ஏசியோட த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்வெல் ஃபங்க்ஷனாலிட்டியோட த்ரோ வந்து டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் காரில். வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கன்சோல்லையே இருக்கா, இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் இந்த இடத்துல வருது. ஓடிட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே, டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்சசரியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டாக்கில் வர்றதில்ல. அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசணுன்னா இங்கே அண்டர் தி சப்போர்ட் ஆப்வியஸ்லி டிரைவருக்கு கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ரெஸ்ட் பண்ணுறக்கு அழகாக ஒரு ஃபுட் ரெஸ்ட் படலும் கொடுத்துருக்காங்க. ஃபைனுங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ் போஸ்டர் பொறுத்த வரைக்கும் தான். ஷோல்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹக் இருக்குது. லாங் ட்ராவல் பண்ணும்போது கம்பல்சரி ஃப்ரண்ட் சீட்டில் செம்ம கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டுமே குஷனிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்குங்க. டயர் ப்ரெஷர் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரண்ட்டில் 32, ரியரில் வந்து 30 PSங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டருமே நமக்கு கிடைக்குதுங்க. இங்கே டோர் பேட்ஸில் ஸ்விட்சஸ் இருக்குது பாருங்கள். எல்லா விண்டோஸுமே ஆக்சுவலாக ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்குதுங்க. ஸோ இப்போ இந்த ஹோண்டா சிட்டியோட டிரைவபிலிட்டி எடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம் 4964 நம்ம எடுத்தோம். 2 கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்குது நம்ம இந்த ஷூட் வந்த லொக்கேஷனில். வண்டி ஐடியலாக நிறுத்தி ஏசி கொஞ்சம் நேரம் ரன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிட்டி டிரைவ், சஸ்பென்ஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹைவே டிரைவ் எல்லாம் போயிட்டு ரியல் டைம் ப்ராக்டிக்கல் பாசிபிள் ரேஞ்ச் என்ன அப்படின்றது, மைலேஜ் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஃபீல் இருக்குன்றதை பேசிட்டு அதிலேருந்து போகலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்டெப் CVT உள்ள வாகனம் தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆகும்போது சின்னதாக ஒரு ரம்பிள் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. இங்கே ட்ரைவ் மோடில் ஸ்போர்ட் மோடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த CD டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. இனிஷியலாக நீங்கள் த்ராட்டல் கொடுக்கும் போது, வண்டி எடுக்கும் போது கொஞ்சம் லீனியராக கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து த்ராட்டல் கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக இருக்கிறதுனால வீல் ஸ்பின் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து 24ல் வச்சு ஆட்டோவில் வச்சுருக்கோங்க. ஸோ தட் வந்து எல்லா நாய்ஸுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது ஆன் பண்ணல. உங்களுக்கு ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், டயர் நாய்ஸாக இருக்கட்டும், ஏசியோட ப்ளோவர் நாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நேச்சுரலாக உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எத்தனை பேசஞ்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் டிரைவர் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 3 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லி லோடாக போகலை, அதே மாதிரி வந்து பேர் மினிமமாக போகலை. ஆவரேஜாக ஒரு காமன் மேன் ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த சினாரியோ வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். சிட்டிக்குள்ளே மேன்வர் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெளிச்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டிஎல்ல வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்குது. எனக்கு இன்னொன்று இந்த ORVM பற்றி பேசியாகணும். ORVM நான் வந்து என்ன சொல்கிறதுங்க, அந்த பொசிஷனை வந்து
இந்த இடத்துல இருந்து இங்கே கொண்டு வந்தனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் விசிபிலிட்டி கிடைக்குது. ஸோ அது எனக்கு மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சிவிடி சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு ஸ்மூத்தான அந்த பவர் டெலிவரியை உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 7 years அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி இருக்குது. நீங்கள் 10 years வந்து அப் டு வந்து இது வந்து 10 years எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10 years போகும்போது வந்து கிலோமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிராண்ட் வந்து 10 வருஷம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்கன்னா அந்த பிராண்ட் அந்த ப்ராடக்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இந்த 10 வருஷம் வாரண்டி வந்து இன்னைக்கு கரண்ட் டைம் லைனில் இந்த மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் எந்த ஒரு நிறுவனமும் வாரண்டி இந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து ஒரு 60+ இருக்குங்க. இதில் வந்து ரோட் நாய்ஸ் கேட்குதான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு ரோட் நாய்ஸ் அப்படின்றது சிட்டி ஸ்பீட்ஸில் கேட்குது. ப்ளோயர் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப வந்து அனாயிங்காக ஹெவியாலாம் ஃபீல் ஆகலை. இத்தனைக்கும் வந்து ப்ளோயர் ஸ்பீட் வந்து ஃபுல் பிளாஸ்டில் தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிட்டி ஸ்கர்ட்ஸில், அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது ஹேண்டில் பண்ணுதுங்க. உள்ளே வந்து பெருசாக அது தெரிவிக்கிறதே இல்லை. இனிஷியல் ஆக்சலரேஷன் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டல் மலை பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஓட்டிடலாம் தான் வந்திருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கர்லையும் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக தான் விடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பின்பம் என்ன இருக்குது அப்படின்னா, செடன்ஸ் வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கீழே தட்டும் அப்படின்ற ஒரு பின்பம் இருக்குது. செடன் வாங்கும்போது நம்ம எந்த கார் வாங்கினாலும் ஒரு குட்டி காம்ப்ரமைஸ் இருக்கும். செடன் வாங்கும்போது அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸாக நீங்கள் அந்த குட்டி காம்ப்ரமைஸாக நீங்கள் வச்சுக்கணும். பவர் பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு வந்து குறை வந்து சிட்டி ஸ்பீட்ஸில் தெரியலங்க. மோர் தென் அடிக்வேட் பவர் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. வெளியில் இருக்கக்கூடிய வாகனங்களோட சத்தம்லாம் உள்ளே வருதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நான் ப்ளோயர் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். ப்ளோயர் ஸ்பீடை குறைச்சேன் அப்படின்னாலும் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களோட சத்தம்லாம் வருதான்னு கேட்டிங்கன்னா ஹார்ன் சவுண்ட் கேட்கும் எவிடெண்ட்டாக. பட் வண்டியோட ட்ராவல் ஆகக்கூடிய சத்தங்கள்லாம் வந்து பெருசாக வந்து இல்லைங்க. ஸ்லைட்டாக நம்ம த்ராட்டில் வந்து சேர்த்தி கொடுத்தாலும் இங்கே பாருங்கள், அந்த வண்டியோட பவர் வந்து அந்த வண்டியோட என்ஜின் வந்து வேக்கப் ஆகி அந்த ஸ்மாலர் கேம்லோப்ஸ்லேருந்து அந்த லார்ஜர் கேம்லோப்ஸ் எனேபிள் ஆகுது, பவர் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியும். பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் அண்ட் லீனியர் தான். எந்த இடத்துலையுமே அக்ரெசிவாக நீங்கள் பவர் டெலிவரி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி பிரெத் லூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் ஹை ஸ்பீடில் போகிறமோ பேசுகிறேன். சிட்டிக்குள்ளே பவர் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் அடிக்வேட்டாக இருக்குது. சிட்டி யூசேஜுக்கு ஸ்டேரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டான ஒரு ஹெஃப்ட் இருக்குது. பட் ரொம்ப வந்து லைட் வெயிட்டடாகவும் இல்லை, ரொம்ப ஹெவியாகவும் ஃபீல் ஆகலை. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 RPM மேலே ரைஸ் ஆகும் போது தான் நமக்கு என்னென்னா அந்த என்ஜினோட ரேவ் நோட் அப்படின்றது உள்ளே கேட்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருக்குது. ஏடாஸ் வந்து இது ஆக்சுவலாக வந்து கேமரா பேஸ்ட் ஏடாஸ் தான். நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஹோண்டா அமேஸில் அதை டெஸ்ட் பண்ணியிருப்போம். மழை பெஞ்சிட்டு இருக்கும் அந்த டைமில் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஏடாஸோட அக்யூரேசி அப்படின்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு ரேடார் பேஸ்டாக இருந்தாலும் ஹோண்டா சென்சிங்கில் இருக்கக்கூடிய இந்த கேமரா பேஸ்ட் ஏடாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் வாங்கிக்கிட்டு சன்ஃப்ளேம் மட்டும் அடிஷ்னலாக UV IR ரிஜெக்ஷன் இருக்கிற மாதிரி சன்ஃப்ளேமை மட்டும் டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏசி வந்து இன்னும் பெட்டராக ரிட்டைன் ஆகும். ஏன்னா இருக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம், கேபினை கூல் பண்ணுறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் மேஜராக சிட்டி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, 70% எனக்கு சிட்டி தான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு CVT போயிடுங்க. நீங்கள் ஒரு ஹைவே க்ரூஸ் பண்ணுவீங்க, எனக்கு வந்து அந்த மேனுவலோட அந்த கியர் ஷிஃப்ட் எனக்கு வேணும், மேனுவலோட ஃபீல் வேணும் அப்படின்னா வேணால் அதுக்கு போகலாம். பட் இந்த 7 ஸ்டெப் CVT அப்படின்றது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது ரியல் டைமில் நீங்கள் மேனுவலை கம்பேர் பண்ணும்போது. ரம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், ஸ்லைட்டாக ஒரு குட்டி வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் உள்ளே ஃபீல் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பு முதுகு தண்டு வளத்தில் மற்ற பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போன் சேரிங்காக உழுகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் கேரக்டர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு ரொம்பவே ப்ளே பண்ணி காமிக்குதுங்க. பிரேக்ஸ் வந்து ஒரு 30% வரைக்கும் ப்ராக்ரெசிவாக இருக்குது. ஒரு 40 to 50க்கு மேலே போகிறேங்க அப்படின்னா ஒரு நல்ல பைட்டை கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியரில் ட்ரம் பிரேக்குங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான். பாருங்கள், சிட்டி ஸ்பேஸில் போகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அக்ரெசிவான பைட் இருந்ததுனால நமக்கு வந்து ஜர்க்கியரான ஒரு ரைடை கொடுத்துரும். இது 30 to 40% ப்ராக்ரெசிவாக தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பிரேக்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் நாட் விழுகிறது, ஒரு ஜர்க்கியரான ஒரு ரைடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கிடையாதுங்க. இவங்க ஹோண்டா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து ஒரு ஸ்மூத்தான டிரைவபிலிட்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸ்டியரிங் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் அக்ரெசிவாக தாங்க இருக்குது, அதிலெல்லாம் குறைகளே இல்லை. இப்போ கொஞ்சம் புஷ் பண்ணுறேன். அந்த என்ஜினோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐவிடெக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரெவ் ஹாப்பி என்ஜின்னு சொல்லுவோம். அந்த ரெட் லைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகக்கூடிய ஒரு என்ஜின் தான். பட் BS6 Stage 2 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. காரணம் எமிஷன் நார்ம்ஸ், இன்றைக்கி கஃபே 3லாம் வரப்போகுது. அப்படிங்கும்போது இன்னும் போக போக என்ஜினோட பவர் டெலிவரி வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்குமே ஒழிய அக்ரெசிவ் பவர் டெலிவரி அப்படின்றத குறைச்சிட்டே தான் வராங்க.
ஐ திங்க் அந்த ஃபஸ்ட் ஜென் வரும்போது வந்து 109 ஹார்ஸ் பவர் நினைக்கிறேங்க, 109 ஹார்ஸ் பவர் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சிட்டி வரும்போது. நீங்கள் என்னைக்காவது நீங்கள் ஒரு கார் கையாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சிட்டியை மட்டும் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த வண்டி ஓட்டும் போது உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் அப்படின்றது வரும். ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அண்டர்லேஷன்ஸ்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த சின்ன சின்ன அண்டர்லேஷன்ஸ்லாம் அந்த ஷோக்கப் பண்ணிடுதுங்க. ஷாக்ஸ் வந்து உங்களை ஒரு சின்ன அண்டர்லைன் ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து எந்த விதத்துலையுமே நமக்கு வந்து பாதரிங்காவோ இல்லை கம்ஃபர்ட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைங்க. அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிஃப்னஸ் மேபி வந்து ஹை ஸ்பீடில் நமக்கு அந்த ஹேண்ட்லிங் கேரக்டருக்கு உதவி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே எடுக்கிறது இந்த இடத்துல வந்து கார்னர்ஸ் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வாங்க, இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. ஏன்னா வந்து ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஸ்டீரிங்கோட கான்ஃபிடன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 கிட்ட இருக்கும். இந்த கார்னர்ஸ் பாருங்கள், அழகாக எடுக்குது. அதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸில் போகும்போது வந்து ஒரு சின்ன ஹெஃப்ட் ஆட் ஆகிறது நமக்கு தெரியுது. அந்த கனெக்ட் ஃபீல் இருக்குது. இந்த இடம் வந்து பிரேக்ஸ் பாருங்கள், நான் அரௌண்ட் 70% இருக்கேன். பிரேக்ஸ் ஒரு 60%க்கு தாண்டிச்சு அப்படின்னா பயங்கர அக்ரெசிவான ஒரு பைட். அதுவும் வந்து வித்தவுட் ட்ராமாஸ். லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணாமல் ஆன் பாயிண்டில் எங்கே நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ரிசைஸாக நிற்குங்க. அந்த மாதிரி ஒரு பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ஜினோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். வாங்க. 70, 80, 90 கிட்ட வந்துட்டோம். வண்டி ஆக்சுவலாக செம்ம பிளான்டாக ஃபீல் ஆகுது. ரோட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டெய்ன்டாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சத்தத்துக்கு மேலே கேட்குறது இல்லை. லைட்டாக அந்த ஹிசிங் சவுண்ட் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லவுடர் ஆகிறது இல்லை. இந்த ரோடு நம்ம ஆக்சுவலாக வந்து சஸ்பென்ஷனை செக் பண்ணுறதுக்கு போவோம். இந்த ரோடு பாருங்கள், இது வந்து பேட்சியாக இருக்கிற ரோடு. நம்ம ஆக்சுவலாக வந்து பிரஸாவோட சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது இந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இதில் தான் வந்து ஹோண்டா சிட்டியோட அந்த லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். செடனுங்கும் போது ரொம்ப வேகமாக வெட்டுறாதீங்க. ஏன்னா பாத் ஹோல்ஸை நீங்கள் தண்ணி இருக்கும் போது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இவ்வளோ பேட்ச் இருக்கிற ரோடு நமக்கு வந்து பிரஸாவில் போகும்போது இந்த லெஃப்ட் ரைட் வந்து அவ்வளோ லேட்டரல் மூவ்மெண்ட் இருந்தது. இதில் எவ்வளோ பேலன்ஸ்ட் அண்ட் செட்டில்டாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யுவராஜ், பின்னாடி எப்படி ஃபீல் ஆகுது யுவராஜ்? சொல்ல போனா ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலி உள்ள ரொம்ப பேட்டரா இருக்கு. இடத்துல சஸ்பென்ஷனோட அந்த ரீபவுண்ட் வேலை செய்யறது தெரியுது. பாடிக்கு உள்ள எதுவுமே ஃபீல் ஆகல. என்ன சொல்லுங்க. அதாவது எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம நிறைய வீடியோ சொல்லுவோம், அந்த ரீபவுண்ட் வந்து கரெக்டாக பிடிச்சு விட்டு ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கோட ட்ராவல் அப்படின்றது. அப்போ நமக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது பெட்டராக ஃபீல் ஆகும். அது இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னா இந்த மாதிரி பேட்சி ரோட்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து குழி எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றது நமக்கு சில டைமில் தெரியாது, தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள், ஏறி இறங்குறேன். காமன் கம்போஸ்டான சஸ்பென்ஷனுங்க. என்ன என்ஜின்ஸ் வந்து இந்த ரேவ் நோட்டை கேட்கும் போது ஒரு செம்ம ஹாப்பி ஃபீல் இருக்கும். அந்த லைன் மிஸ் ஆகலைங்க. இப்போ நான் அந்த இடத்துல டேர்ன் ஆனால் பார்த்தீங்களா, எக்ஸாக்ட்லி நான் என்ன லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அந்த வண்டி ட்ராவல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அந்த லைனில் தான் அது ட்ராவல் ஆகுது. அதை தாண்டி போகிறதில்ல. பிரேக்ஸ் திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். நான் கிராஜுவலாக தான் பிரேக்ஸ் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னலாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வந்து அது டினோட் பண்ணிவிடும். ஒன் ஃபைனஸ்ட் பிரேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செடான்ஸ்க்கே உகந்த ஒரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேஸ் தான், அந்த ஹைவே ஸ்ட்ரெச் தான். சரி வாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். என்ஜினோட ரேவ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஆர்பிஎம்மில் போகும்போது கேட்குதுன்னு சொன்னேன், தெரியுதுங்களா? ஸோ என்ஜின் நோட் அப்படின்றது லவுடர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ஸ் ரைஸ் ஆகும்போது வந்து நல்லா எவிடென்ட்டாக உங்களுக்கு உள்ள கேட்குது. இன்ஜினோட பவர் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியராக ஸ்டெடியாக உங்களுக்கு கிடைக்குது. ஹையர் ஆர்பிஎம் போய் அது ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இருக்குது அந்த சிவிடியோட டிப்பிக்கல் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ரேவ் பண்ணுறது தெரியுதுங்களா? 4000 ஆர்பிஎம் கிட்ட வரைக்கும் போகுது, தெரியுதுங்களா? ஸோ 110 கிட்ட இருக்கும். வண்டி ராக் சாலிட் பிளான்டடாக இருக்குது. டயர் நாய்ஸ், ரோட் நாய்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேபின்குள்ளே வந்து லவுடராக ஃபீல் ஆகலை. ரொம்ப ஷட்டிலாக தான் இருக்குது. வின் நாய்ஸுமே பெருசாக கேபின்குள்ளே வரல.
பின்னாடி எப்படி இருக்கு யுவராஜ்? டயர் நாய்ஸ், டோர் நாய்ஸ், அது NVH லெவல்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி பின்னாடி இதுல லைனர்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, லைனர்ஸ் இல்லாமே ரொம்ப அரெஸ்ட் ஆயிருக்கு. லைக் கேக்குது, பட் ரொம்ப ஹையா இருக்க ஹை ஸ்பீட்ல போறப்ப தான் கேக்குது. ஓகே. பட் மினிமம் 80 ல இருந்து 90 ஸ்பீட் குள்ள போனோம்னா ரோட் நாய்ஸ் மினிமலா தான் இருக்கு. ஓகே. செடான்ஸோட அந்த ஷார்ப்பர் நோஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் ரைட் மேனுவர் பண்ணும்போது அப்படியே கத்தி மாதிரி மாறுங்க. அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் ட்ரை பண்ணும்போது. இங்க பாருங்க, இந்த பஸ் போயிட்டு இருக்கு, நம்ம லெஃப்ட்ல மேனுவர் பண்ண போறோம், இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டோம். அழுத்தினா சிமுலேட்டர் ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்மிஷனோட ரேஷியோங்க 100லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக அரௌண்ட் வந்து 1800 RPMல வந்து பார்த்தீங்கன்னா 1700 அரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது அழகாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணுதுங்க. 100லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் எப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ள முடியுது. ஸோ 120 நீங்கள் தாண்டிங்கன்னா தான் 2000 RPM கிட்ட போகுது. அப்படிங்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் அந்த என்ஜினோட RPMஸை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர்டேக் எடுப்போம். எனக்கு இந்த வண்டியோட பிரேக்ஸோட கனெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியோட ஸ்டீரிங் பற்றி பேசலாம். நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ் கெயின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான ஒரு ஹிஃப்ட் ஆட் ஆகுது. இப்போ அரௌண்ட் 100 கிட்ட வந்துட்டேன், அந்த ஹிஃப்ட் ஆட் ஆகிருக்கு. ஒரு 110 கிட்ட வரோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ஹெவி ஆகுது அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. பட் ரொம்ப சாலிடாகவோ இல்லை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே ஹெவினஸ் அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு ரைட் நோட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸ்டீரிங்கில் டெட் சென்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 மைன்யூட் ஆங்கிள்ஸில் தான் அது இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப மைனூட் ஆங்கிள்ஸில் தான் இருக்குது. ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக வந்து அந்த டெட் சென்டர் அப்படின்றது ஃபீல் ஆகலை. இப்போது வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிப்போங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது வந்து 100 to 120 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளானட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ எமர்ஜென்சியாக ஒரு மேனுவர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைன் கரெக்டாக செட்டில் ஆகுது. ஈவன் தான் கம்ஃபர்ட் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து ஆன்டி ரோல் பார் இருக்குது. நமக்கு வந்து அந்த லேட்ரல் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலைஸ்டாக வச்சுக்குது. ஹை ஸ்பீட்ஸில் நமக்கு வெர்டிகல் மூவ்மெண்ட் ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. யுவராஜ், உனக்கு பின்னாடி வெர்டிகல் மூவ்மெண்ட் இருக்கா? இல்லை, தெரியல. ஓகே, பாருங்க, ஒரு லெஃப்ட் மேனுவர் எடுக்கிறோம். அது அழகாக எடுக்குங்க. லீகல் ஸ்பீட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸ்டியரிங்லேயுமே அந்த கார்னர்ஸ் எடுக்கும்போது வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் அப்படின்றது டீசெண்டாக இருக்குது. ரொம்ப வந்து வேகாலாம் நமக்கு ஃபீல் ஆகலை. இந்த மாதிரி பேட்ச் ரோட்ஸில் போகும்போது ரேட்டில் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு ஓவர்டேக் எடுக்கிற பாருங்க. லீனியர் பவர் டெலிவரி தான், பட் பிரெத்லெஸ்ஸாக அது ஃபீல் ஆகலைங்க. ஹையர் த RPM பில்ட் ஆகுது, நமக்கு வந்து அதுக்கு மேலே இன்ஜின் போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, அந்த மாதிரி ஃபீல் இல்லை. அது த்ரூ அவுட் வந்து அந்த பவர் பேண்டுங்கிறது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் ஃபார் NA வந்து டெஃபினெட்லி அப்ரிஷியபிளாக இருக்கும். கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு. ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக வச்சுருக்காங்க. ஒன் மோஸ்ட் ரிலையபிள் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஃபீச்சர் சென்ட்ரிக்காக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ரீசெண்ட் அப்டேட் பண்ணப்போ அந்த 360 டிகிரி கேமராவும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடிப்படை தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக இன்றைக்கி வந்து கார்கள் அப்படின்றது வந்து கார் அப்படின்றத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு டாயாக மாறிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு நோ நான்சென்ஸ் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் கார் நம்மளால் சொல்ல முடியுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நோட் என்ன அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தது தாங்க, ஒரு எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது வந்து பெஸ்ட் பாசிபிள் மைலேஜ் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பலை. நாங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 120 வரைக்கும் போயிருக்கிறோம். ஐடலில் வண்டி நின்றுருக்கு, சிட்டிக்குள்ளே ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் எல்லா கண்டிஷன்ஸ்லையும், எல்லா மிக்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்லையும் வந்து பார்க்கும்போது ஆவரேஜாக என்ன எஃபிஷியன்சி கிடைக்குது அப்படின்றத நாங்கள் காமிக்கிறோம். ஸோ ஃபைனலாக இந்த ஹோண்டா சிட்டியோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். எல்லாருமே கேட்பீங்க மைலேஜை பொறுத்து எவ்வளோ வந்ததுன்னு. அதை ஃபஸ்ட்டு பேசிடுவோம். நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4964 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடோமீட்டர் கிளாக்கினாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஹைவேஸ் வந்து எடுத்திருக்கோம். நம்ம வந்து 40% சிட்டி ஸ்கர்ட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ
ரீஃபில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5.56 லிட்டர்ஸ் அப்படின்றத பெட்ரோலில் ரீஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம டாப் அப் மெத்தடாலஜி மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கோம். டேங்கோட விளிம்பு வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணலை. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. நம்ம எங்கேயுமே ஸ்லோவாக போகலை. நீங்கள் ஸ்பீடோமீட்டரும் அட்டாச் பண்ணியிருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸில் பர் ஹவர் ஸ்பீட்லாம் வந்து நிறைய ஹைவேஸ் இடத்துல வந்து ட்ராவல் பண்ணணும். அக்ரெசிவாக தான் ஓடணும். ஸோ பேர் மினிமம் கிடைக்கக்கூடிய மைலேஜ் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் லீனியராக பொறுமையாக ஹைவேஸில் ஓட்டினீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு வந்து 17 to 18 வரைக்கும் எடுக்க முடியும். சிட்டிக்குள்ளே பேர் மினிமம் வந்து ஒரு 11 to 12 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வண்டியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட டிஸ்பிளேவோட கிளாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். அந்த யூஐ இன்னும் கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். வெளிச்சம் கொஞ்சம் என்னென்னா கிளாஸோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டோட கிளாஸோட வெளிச்சம் உள்ளே போகுது, சன் ரூஃபோட வெளிச்சம் உள்ளே போகும்போது அதோட டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லெஜிபிளாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அப்புறம் வென்டிலேட்டட் சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். அதை தாண்டி இந்த ப்ரைஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த வண்டியில் டிரைவிங் டைனமிக்ஸ்லையோ கம்ஃபர்ட்லையோ எந்த குறையும் இல்லை. என்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் என்ஜினாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி பற்றி உங்களுக்கு எல்லா புரிதலும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சுந்தரம் ஹோண்டாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்க ரீச் அவுட் பண்ணுங்கள். ஓனர்ஷிப் காஸ்ட் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஓனர்ஷிப் காஸ்ட் நான் கால்குலேட் பண்ணேன், அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓனர்ஷிப் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த பர்டிகுலர் மாடலுக்கு கிட்டத்தட்ட 41,631 ரூபா வருதுங்க. நான் ஓனர்ஷிப் காஸ்ட்டில் இஎம்ஐ சேர்த்திருக்கேன், ஃபியூல் காஸ்ட்டு, சர்வீஸ் காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்திருக்கேன். நீங்கள் கார் வாங்கும்போது இஎம்ஐ தாண்டி சர்வீஸ் காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் காஸ்ட்டு இதெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்து கால்குலேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர செகண்ட் எடுத்துக்கலாம் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. தரா டேக் கேர், பை.